வணக்கம் நண்பர்களே. விஜயோடைய உருக்கமான பேச்சை பார்த்திருப்பீங்க. அவருடைய அரசியல் பயணம் உறுதியா தொடரும் அப்படின்னு சொல்லிட்டாரு. எந்த ஒரு அரசியல் தலைவரும் இப்படிதான் ஒரு முடிவை எடுக்க முடியும். அரசியல் பயணத்தில் இந்த மாதிரி நிகழ்வுகள் நடக்கிறது உண்மைதான். ஆனா இது போன்ற ஒரு நிகழ்வு, விஜய்க்கு நடந்தது போன்ற ஒரு நிகழ்வு எந்த ஒரு அரசியல் தலைவருக்கும் இந்தியாவிலேயே நடந்ததா தெரியல. உலகத்துல வேற எங்கேயாவது ஒரு அரசியல் தலைவருக்கு இப்படி நடந்திருக்கலாம். விஜய் மிகவும் எதிர்கொண்டிருக்கிறார், மிக முக்கியமாக எதிர்கொண்டிருக்கிறார். ரொம்ப சோகமா இருக்கிறாரு, ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்கிறார். அது அவருடைய முக பாவனையில பேச்சில தெரிஞ்சது. மிகச்சிறந்த நடிகர். ஆனா எந்த நடிகரா இருந்தாலும் எல்லோருமே மனிதர் தானே. ஒரு மனிதராக இருந்து நடந்த சம்பவத்தை மிகவும் நெருக்கமாக அணுகி இருக்கணும் அப்படின்னு அவர் சொல்றாரு. அங்க போகதான் விரும்பினதா சொல்றாரு. ஆனா அது மேலும் பல பிரச்சனைகளை ஏற்படுத்திடுமோங்கிற அச்சத்துல போல அப்படிங்கிறாரு. அது ஒரு வகையில சரிதான். ஏன்னா அவர் மிகப்பெரிய நடிகர். அவரை பார்ப்பதற்கு அவருடைய தொண்டர்கள் மட்டுமல்ல, மிகப்பெரிய ரசிகர் கூட்டமும் வரும். ஆகையில அந்த சமயத்துல அவர் அந்த முடிவை எடுத்திருக்கிறார். அதையும் அவர் வெளிப்படையா சொல்லிட்டார். ஆனா கரூருக்கு போக போறதாவும் தெளிவா சொல்லியிருக்கிறார். ஆனா பல இடங்கள்ல பிரச்சாரம் பண்ணாரு. ஆனா எங்கேயுமே எதுவுமே ஆகல. கரூர்ல மட்டும் ஏன் இப்படி நடக்குது அப்படிங்கிற ஒரு வார்த்தையை சொல்லியிருக்கிறார். ஆனா எல்லா உண்மைகளும் வெளிவரும் அப்படின்னு சொல்லிட்டு கேமரா ரொம்ப நேரம் பார்த்தாரு. நீங்க கவனிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நிச்சயமா இது விசாரணை நடக்குது, உண்மைகள் வெளிவரும். ஏன்னா விசாரணை கமிஷன் அதுக்கு அமைக்கப்பட்டிருக்கு. இன்னொரு முக்கியமான விஷயம் விஜய் சொன்னது என்ன அப்படின்னா, தன்னுடைய தொண்டர்கள் மீது அரசு நடவடிக்கை எடுக்குது, நேரடியா சிஎம் சார் அப்படின்னு சொல்லி அவருடைய தொண்டர்கள் மேல, அப்புறம் அவருக்கு ஆதரவா இருக்கின்ற சமூக ஊடகங்கள் மேல, இவங்க மேல நடவடிக்கை எடுக்கிறது பதிலா என்ன வேணாலும் என்ன செஞ்சுக்கங்க, அவரை விஜய செஞ்சுக்கலாம், அலுவலகத்தில் இருப்பாரு, இல்லைன்னா வீட்டுல இருப்பாரு அப்படின்னு சொன்னாரு. எந்த ஒரு அரசியல் தலைவரும் இந்த மாதிரி ஒரு சவால் விடுறது இயல்பா தான் இருக்கும். ஏன்னா ஒரு அரசியல் தலைவருக்கு எதிராக ஒரு காவல்துறை நடவடிக்கை எடுக்கப்பட்டதுன்னா அந்த அரசியல் தலைவருடைய புகழ் உயரும். இது பல இடங்கள் நம்ம பார்த்திருக்கோம். இதுக்கு முதல்ல திரு கருணாநிதி ஆட்சிக்கு வந்தபோது 1996 ஆட்சிக்கு வந்தபோது என்ன நடந்தது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம். அப்போ செல்வி ஜெயலலிதாவை சிறையில் அடைச்சாங்க. அதுக்கப்புறம் மறுபடியும் செல்வி ஜெயலலிதா ஆட்சிக்கு வந்தாங்க. இந்த மாதிரி 2001 அவங்க ஆட்சிக்கு வந்த பிறகு திரு கருணாநிதி ஜெயில அடைச்சாங்க. அதுக்கப்புறம் 2006 திரு கருணாநிதி ஆட்சிக்கு வந்தாங்க. இதெல்லாம் பல இடங்களில் நடக்கிறது தான். அகல ஒரு அரசியல் தலைவருக்கு எதிராக நடவடிக்கை எடுத்து அவரை வளர்த்து விடுவதற்கு எந்த ஒரு அரசும் தயாராக இருக்காது. அதுவும் விஜய்க்கு நல்லாவே தெரியும். ஆளுகின்றவர்கள் நல்லா தெரியும். வீணாக அவருக்கு எதிரான நடவடிக்கை எடுக்க மாட்டாங்க. ஆனாலும் சட்டம் அதன் கடமையை செய்யத்தான் செய்யும். இந்த மாதிரி தன்னுடைய தொண்டர்களுக்கு எதிராக நடவடிக்கை எடுக்காதீங்க. அதே மாதிரி சமூக ஊடகங்கள் இவங்களுக்கு எதிராக நடவடிக்கை எடுக்க வேண்டாம் அப்படின்னு விஜய் சொன்னது மூலம் அவருக்கு ஆதரவா இல்லாமல் இருக்கின்ற சமூக ஊடகங்கள் எல்லாம் தன் பக்கம் அவர் இழுத்துக்கிட்டாரு. ஏன்னா கடந்த சனிக்கிழமைக்கு பிறகு அந்த நிகழ்வுக்கு பிறகு சமூக ஊடகங்கள் முழுக்க முழுக்க விஜய் பற்றி தான் பேசினாங்க. அவர் கடுமையா விமர்சனம் பண்ணாங்க. அதுதான் அதிகமான ஊடகங்கள் பண்ணது. அவருக்கு ஆதரவா இருந்தது ரொம்ப கம்மியான ஊடகங்கள் தான். ஏன்னா அப்படிப்பட்ட ஒரு பிளவை அந்த நிகழ்வு ஏற்படுத்துச்சு. ஏன்னா அவர் பற்றின சரியான விமர்சனங்கள் வந்தது, நிறையான விமர்சனங்கள் வந்தது. அவரு வரல அப்படிங்கிற விமர்சனங்கள் வந்துச்சு. அல்லது அவருக்கு எதிரான நடவடிக்கைகள் எடுக்கப்படணும், இப்படி எல்லாமே விமர்சனங்கள் வந்துச்சு. அவரு திரு குருமூர்த்தியை பார்க்க போனாரு அப்படிங்கிற ஒரு தகவல் இருந்தது, உறுதிப்படுத்தப்படல. திரு குருமூர்த்தி தரப்புல சொல்லப்பட்டது தாவேகா சார்பில் யாருமே வந்து பார்க்கல அப்படின்னு. திரு விஜய் குருமூர்த்தியை பார்த்திருப்பாரா? பார்த்திருக்க மாட்டாரா? பார்த்தால் என்ன, பார்க்காவிட்டால் என்ன? நிச்சயமா குருமூர்த்தி சென்னையில் இருக்கின்ற, தமிழகத்தில் இருக்கின்ற ஒரு முக்கியமான ஒரு அரசியல் சக்தி, ஒரு பத்திரிகையாளர், இருந்தாலும் ஒரு அரசியல் சக்தி. இதற்கு முன்னால் துக்ளக் பத்திரிகை ஆசிரியராக இருந்த திரு சோவும் ஒரு முக்கியமான அரசியல் சக்தியாக இருந்தார். அதே மாதிரி திரு குருமூர்த்தி இருக்கிறார். அவர் நேரடியாக திரு அமித்ஷா, திரு மோடியோடு தொடர்பு கொண்டவர். அவர் திரு விஜய் பார்த்திருக்கலாம், பார்க்காமலும் இருந்திருக்கலாம். ஏனென்றால் விஜய் ஒரு வளரும் ஒரு அரசியல்வாதி. அவர் பல்வேறு தரப்பினரோட உறவு கொண்டிருப்பது அல்லது பேச்சு வைத்துக் கொள்வது என்பது ரொம்ப இயல்பாகத்தான் இருக்கும். ஏன்னா அரசியல எதிரெதிர் முனையில இருப்பாங்க, கடுமையா விமர்சனம் பண்ணிப்பாங்க, ஆனா உள்ள ரொம்ப நட்பா இருப்பாங்க. இது உலகம் முழுக்க இருக்கிறது தான். நீங்க யார வேணாலும் கற்பனை பண்ணிக்கலாம், உலகம் முழுக்க இருக்கிறது தான். ஆகையில அது விஜய்க்கு அந்த மாதிரி இருக்கலாம். விஜய் பாஜக கைக்கு போய்விட்டார் அப்படிலாம் சொல்றாங்க, அதெல்லாம் வாய்ப்பு இல்லைங்க. ஆனா பாஜகவே விஜய் கொள்கை எதிரி அப்படின்னு சொல்றாருல்ல. ஆனா பாஜக விஜய் எப்படி நினைக்குதாங்கிற சந்தேகம். ஏன்னா பாஜகவுக்கு முக்கியமான கொள்கையை திமுகவை ஆட்சியிலிருந்து அகற்றணும் அப்படிங்கிறது தான். விஜய்க்கு அதே கொள்கை தான் இருக்கு. ஆகையால் விஜய் வளர்ந்து மிகப்பெரிய சக்தியாகி திமுகவை வீழ்த்தினால் அது பாஜக சந்தோஷம் தான், இது இல்லைன்னு சொல்ல முடியாது. அது எல்லா கட்சியும் அப்படித்தானே. முக்கோணம் நாக்கோணம் அப்படிலாம் இருக்கும்போது யாரோ ஒருத்தர் இதுல அடிபடட்டும் அப்படின்னு தான் நினைப்பாங்க. அரசியல் ரீதியாக பலவீனம் அடையட்டும் அப்படின்னு நினைப்பாங்க. அதுல யூஸ்வலா அரசியல் ரீதியில் அது இருக்கிறது தான். அதே மாதிரி விஜய்க்கு
நடந்த அம்சங்கள் பற்றி பல தலைவர்கள் பேசுறாங்க. முக்கியமாக கரூர் சம்பவம் பற்றி விசாரிப்பதற்காக தேசிய ஜனநாயக கூட்டணியுடைய விசாரணை குழு வந்துச்சு, திருமதி ஹேமா மாலினி தலைமையில. அவங்க வந்து விசாரிச்சாங்க. திருமதி ஹேமா மாலினி பத்திரிகை அளித்த பேட்டியில தான் பார்த்த அம்சங்களை பற்றி என்னென்ன கருத்துக்கள் சொன்னாங்க, அவங்க கிட்ட பேசினவங்க பல்வித விதமான கருத்துக்கள் சொன்னாங்க, சாட்சிகள் அங்கே இருந்தவங்க பலவிதமான கருத்துக்கள் சொன்னாங்க, இல்லைங்க இந்த மாதிரி நடந்தது அப்படின்னு அதை பத்தி ஹேமா மாலினி சொன்னாங்க. ஆனா இந்த மாதிரி ஒரு குழு அமைக்கப்பட்டதே அந்த சம்பவத்தை மையமாக வைத்து அரசியல் செய்வதற்கு பாஜக விரும்புகிறது அப்படின்னு திருமாவளவன் சொன்னார். அது முக்கியமாக கவனிக்க வேண்டியது. அந்த அம்சத்தை வச்சுக்கிட்டு அரசியல் செய்யறாங்க. அது அரசியல் யாருக்கு உதவும்? அது விஜய்க்கு உதவலாம். விஜய்க்கு உதவுறதுக்கு பிஜேபி ஒன்றும் தப்பு நினைக்கிறேன். விஜய்க்கு உதவட்டும் அப்படின்னு நினைக்கிறேன். அது எந்த விதத்துல தனக்கு எதிராக போயிரும் அப்படின்னு திமுக நினைக்க வாய்ப்பு இருக்கு, திமுகவுடைய கூட்டணி கட்சி நினைக்க வாய்ப்பு இருக்கு. அது மறுக்க முடியாத உண்மை. அதே மாதிரி விஜயை தெரியாமல் வளர்த்து விடுகிற எல்லா அரசியல் கட்சிகளும் இருக்காங்க. இன்னைக்கு கூட அண்ணா திமுக உட்பட பல கட்சிகள் ஆட்சிக்கு எதிராக கருத்து சொல்லுது. பாமக சொல்லுது, எனக்கு சிபிஐ விசாரணை வேணும், அங்கே என்னென்ன நடந்தது விசாரணை முழுமையாக தெரியணும் இப்படின்னு சொல்றதன் மூலமாக விஜய்க்கு ஆதரவாக அவங்க பேசுறாங்க. அது விஜய் மையமாக வைத்த ஒரு அரசியல் உருவாகிட்டு இருக்கு. விஜய் அடிக்கடி சொல்லிட்டு இருக்கார், இது தேர்தல் திமுக வர்சஸ் தாவேகா அப்படின்னு சொன்னார். அப்படியே தான் சொல்லிட்டு இருக்காரு தன்னுடைய பிரச்சாரங்கள் எல்லாமே அதான் சொல்லிட்டு இருக்காரு. தெரிஞ்சோ தெரியாமலோ அதே மாதிரியே மற்ற அரசியல் கட்சிகளும் மாத்துறாங்க. இந்த மாதிரி மாத்துறதன் மூலமாக அவரை பத்தியே எல்லாரும் பேசுற மாதிரி வைக்கிறாங்க. ஏன்னா அவரை பத்தி டைரக்டா பேசாட்டி கூட இந்த நிகழ்வை பத்தி பேசுறதுனாலயே அவரை பத்தி பேசுற மாதிரி ஆயிருது. ஆகையால அவரை மையமாக வைத்து வருகின்ற அரசியலாக மாறிவிட்டது. எல்லா கட்சிகளுமே நடுல விஜய், அவர் சுத்தி மற்ற கட்சிகள் இந்த மாதிரி சூழ்நிலையை உருவாக்கிட்டாங்க. இது விஜய்க்கும் புரிஞ்சிருக்கு. ஆனா அடுத்த கட்டத்துல அவரு எப்படி பிரயாணம் போவாரு, எப்படி பிரச்சாரம் பண்ணுவார் அப்படிங்கறத பத்தி நிறைய செஞ்சுட்டு இருக்காரு. எல்லா கட்சியும் எதிர்பார்த்துட்டு இருக்காங்க, அவருடைய தொண்டர்கள் எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. 2-3 நாட்கள் சோர்ந்து இருந்த தொண்டர்கள் எல்லாமே இப்போதான் கொஞ்சம் உற்சாகம் அடைஞ்சிருக்காங்க. ஏனென்றால் ஏற்றத்தாழ்வு எல்லா அரசியல் கட்சிகளும் உரியதுதான். அரசியல் இதெல்லாம் சகஜம் அப்படின்னு சொல்ற மாதிரி இருக்கும். ஆனா இந்த மாதிரி நிகழ்வுகள் ரொம்ப ரொம்ப ரேர். அதை தாண்டி இந்த கட்சி மேல வரும் அப்படின்னு விஜயோட நம்பிக்கையில தெரியுது. ஆனா அதே சமயம் இன்னும் எச்சரிக்கையாக இருக்கணும் அப்படிங்கிறது தெரியுது. இன்னும் தன் கணக்குகள் சரியாக போடப்படலையோ அப்படின்னு விஜய் நினைக்கிறதும் தெரியுது. அந்த கணக்குகள் என்ன அப்படிங்கிறது கிட்டத்தட்ட அவர் ஒர்க் ஆரம்பிச்சிட்டாரு. ஏற்கனவே இந்த கட்சிக்கு அனுபவம் இல்லை, பெரிய தலைவர்கள் இல்லைன்னு சொல்றாங்க. எல்லாருக்குமே இந்த அனுபவம் மிகப்பெரிய அடியா இருந்திருக்கும். இன்னும் சிறப்பாக அவங்க இன்னும் அடுத்த கட்டத்துல செயல்படுத்தணும் அப்படிங்கிறதுக்கான வழிமுறைகளை காமிப்பாங்க. இனி தேர்தல் காலத்துக்கு முன்னால இன்னும் கட்சி பல விதத்துல வளரக்கூடிய வாய்ப்பு இருக்கு. எல்லா கட்சிகளும் அவரை நோக்கியதாக மாறிட்டு இருக்காங்க. ஒன்று அவர் எதிர்க்க வேண்டும், இல்லாட்டி அவர் ஆதரிக்கணும், இந்த மாதிரி ஆயிடுச்சு. ஆகல விஜய் மையமாக வைத்து அடுத்த தேர்தல் வரக்கூடிய வாய்ப்பு இருக்கு. இனி அடுத்த கட்டத்துக்கு விஜய் மூவ் ஆயிட்டு இருக்காரு. இதுதான் அவருடைய முக்கியமான மூவா இருக்குன்னு நினைக்கிறேன். நன்றி, வணக்கம்.